எல்லாருக்கும் வணக்கம். குறையவே குறையாத செல்வம், தீரவே தீராத புண்ணியம், இதெல்லாம் ஒரே நாள்ல கிடைக்கும்னு சொன்னா நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட ஒரு நாள் தான் அக்ஷய திருதியா. வாங்க அந்த நாள்ல அப்படி என்ன ஸ்பெஷல்னு இந்த விளக்கத்துல நாம பார்க்கலாம். சரி, அக்ஷய திருதியைன்னு சொன்ன உடனே உங்க மனசுக்கு என்ன வருது? கண்ணு முன்னாடி தகதகன்னு ஜொலிக்கிற தங்க நகை கடைகள் தானே? ஏன் ஏன் எல்லாரும் இந்த ஒரு நாள்ல தங்கம் வாங்க இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க? அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு? வாங்க அதத்தான் இப்ப பார்க்க போறோம். முதல்ல இந்த அக்ஷய திரிதைன்னா என்னன்னு சிம்பிளா பாத்திரலாம். இது இந்து மற்றும் சமண மதத்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நம்ம தமிழ் மாசத்துல சித்திரை மாசம் வரும் இல்லையா, அதுல வளர்பிறையில வர்ற 3வது நாள், அதாவது திரிதிய திதியில தான் இதை கொண்டாடுறாங்க. இந்த பண்டிகையோட மொத்த ரகசியமே அதோட பேர்ல தான் ஒளிஞ்சிருக்கு. அக்ஷய, இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. இதுக்கு என்ன அர்த்தம்னா எப்பவுமே குறையாதது, வளர்ந்துகிட்டே இருக்கிறதுன்னு பொருள். இந்த ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டாலே இந்த நாளோட மகத்துவமே நமக்கு புரிஞ்சிடும். அதனால தான் இந்த நாளோட முக்கியமான நம்பிக்கையே இதுதான். அதாவது இந்த நாள்ல நீங்க என்ன வாங்கினாலும் சரி, இல்ல புதுசா என்ன தொடங்கினாலும் சரி, அது பல மடங்கா பெருகி என்றென்றைக்கும் நிலைச்சு நிக்கும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை. ஆனா ஒரு நிமிஷம், இது வெறும் பணம், காசு, பொருளை மட்டும் பார்த்துனது இல்ல. சரி, இந்த குறையாத வரம்ங்கிற விஷயத்துக்கு நம்ம புராணங்கள்ல என்னென்ன ஆதாரங்கள் இருக்கு? வாங்க நம்மள பிரமிக்க வைக்கிற சில கதைகளை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த கருத்தை ரொம்ப அழகா விளக்குற ஒரு கதை இருக்கு. அது வேற யாரும் இல்ல, நம்ம பகவான் கிருஷ்ணர் அப்புறம் அவரோட சின்ன வயசு நண்பர் சுதாமா, இவங்களோட கதை தான். சுதாமா ரொம்ப நல்லவர், ஆனா பயங்கர வறுமையில வாடிக்கிட்டு இருந்தாரு. தன் நண்பனான கிருஷ்ணரை பார்க்க போறோமேனு சந்தோஷம். ஆனா அவருக்கு பரிசா கொடுத்த கையில ஒண்ணுமே இல்ல. கடைசியில ஒரு சின்ன துணியில கொஞ்சோட அவலை மட்டும் கட்டிக்கிட்டு போறாரு. அத கிருஷ்ணர் கிட்ட கொடுக்க ரொம்பவே தயங்குறாரு. ஆனா கிருஷ்ணரோ அத அவ்ளோ பிரியமா வாங்கிக்கிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு: அக்ஷயம். அந்த ஒத்த வார்த்தை என்ன மேஜிக் பண்ணுச்சு தெரியுமா? கிருஷ்ணர் அட்சயம்னு சொன்ன அடுத்த நொடி இங்க சுதாமா திரும்பி வீட்டுக்கு வந்து பார்த்தா அவரோட சின்ன குடிசை இருந்த இடத்துல கண்ணை பறிக்கிற ஒரு தங்க மாளிகை நின்னுட்டு இருந்துச்சு. பாத்தீங்களா? இந்த ஒரு கதையில இருந்து தான் இந்த நாள்ல வாங்குற செல்வம் பெருங்கிற நம்பிக்கை ரொம்ப ஆழமா வந்துச்சு. இந்த நாளோட அற்புதம் இதோட நிக்கல, இன்னும் இருக்கு. இதே அக்ஷய திருத்திய நாள்ல தான் பாண்டவர்கள் காட்டுல கஷ்டப்பட்டப்போ அவங்களுக்கு சாப்பாடு குறையவே கூடாதுன்னு சொல்லி அக்ஷய பாத்திரத்தை கிருஷ்ணர் கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, திரௌபதியோட மானத்தை காப்பாத்துறதுக்காக புடவை வளர்ந்துகிட்டே போனதும் இதே புனிதமான நாள்ல தான். இது வரைக்கும் நாம தெய்வம் கொடுக்கற வரங்களை பத்தி பார்த்தோம். ஆனா இந்த நாளோட சக்தி வாங்குறதுல மட்டும் இல்ல, கொடுக்கறதுலயும் இருக்கு. ஆமா, நாம செய்யற சின்ன சின்ன தான தர்மங்களுக்கு கூட குறையவே குறையாத புண்ணியத்தை கொடுக்கற சக்தி இந்த நாளுக்கு இருக்கு. இத புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மன்னனோட கதை இருக்கு. அந்த ராஜா தன் ராஜ்யம், செல்வம்னு எல்லாத்தையும் இழந்து ரொம்ப கஷ்டப்பட்டாரு. எதுக்கு எனக்கு இப்படி ஒரு நிலைமையை அவர் யோசிச்சப்போதான் அதுக்கு காரணம் அவரோட முற்பிறவி கர்மவினைன்னு தெரிய வந்துச்சு. போன ஜென்மத்துல அவர் ஒரு கொள்ளக்காரனா வாழ்ந்திருக்காரு. ஆனா இங்கதான் ஒரு ஆச்சரியமே இருக்கு. அந்த பாவம் நிறைஞ்ச முற்பிறவியிலையும் அவர் ஒரே ஒரு நல்லது செஞ்சிருக்கார். தாகத்துல தவிச்ச ஒருத்தருக்கு தண்ணி கொடுத்திருக்கார். பாருங்க, அந்த ஒத்த புண்ணியம் தான் அவரை இந்த ஜென்மத்துல ராஜாவா பிறக்க வச்சிருக்கு. இந்த உண்மையை தெரிஞ்சுகிட்ட அந்த ராஜா அக்ஷய திருதியை அன்னைக்கு தான தர்மங்கள் செஞ்சு இழந்த எல்லாத்தையும் திரும்பவும் பெற்றார். இந்த கதை நமக்கு என்ன சொல்லுது? அக்ஷய திருத்திய அன்னைக்கு நாம மனசார செய்யற ஒரு சின்ன உதவி கூட நமக்கு குறையாத, என்றென்றைக்கும் நிலைச்சு நிக்கிற புண்ணியத்தை தேடி தருங்கிறது தான். சரி, இந்த நாள் வெறும் கதைகள்ல மட்டும்தான் முக்கியமா? இல்லவே இல்ல. பல முக்கியமான தெய்வீக நிகழ்வுகளோட தொடக்கமாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு இப்ப பார்க்கலாம். உதாரணத்துக்கு, விஷ்ணுவோட அவதாரமான பரசுராமர் பிறந்த நாள் இது. மகாபாரதத்தையே வேதவியாசர் எழுத ஆரம்பிச்சதும் இதே நாள் தான். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, செல்வத்துக்கே அதிபதியான குபேலர் இருக்கார் இல்லையா, அவரே செல்வத்தின் தெய்வமான லக்ஷ்மி தேவிய வணங்கி தன்னோட செல்வத்தை இன்னும் பெருக்கிக்கிட்ட நாளும் இதே அக்ஷய திருதியை தான். அப்போ இந்த எல்லா கதைகளையும் நிகழ்வுகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது நமக்கு என்ன புரியுது? அக்ஷய திருதியன்னா ஓடி போய் தங்கம் வாங்குறது மட்டும் இல்ல, அதோட உண்மையான தங்கம், அதோட உண்மையான அர்த்தம் அதை விட ரொம்ப ஆழமானது. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு வருது. வாங்குற பொருளும் பெருகும், கொடுக்கற புண்ணியமும் பெருகும்னா அப்போ எது உண்மையான செல்வம்? நாம மத்தவங்களோட பகிர்ந்துக்க வேண்டிய அந்த குறையாத செல்வம் அது எதுவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.